ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணிட்டானா பாருங்க, பன்னிக்கு போடுற உணவை அந்த தவிட்ட வாஞ்சித்து போகிறான். அப்போ தான் அவனுக்கு 17ஆவது வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிதான். தகப்பனிடத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியல. தகப்பனிடத்தில் சொத்து சுகத்தை கேட்டு வாங்கிட்டு தகாத விதத்தில் அதை எல்லாம் செலவழிச்சிட்டான். பின்ன அவன் என்ன செய்கிறான், புத்தி தெளிகிறான். அவனுக்கு ரொம்ப வறுமை, அப்பா வீட்டில் எல்லாம் இருக்கும்போது அதை விட்டு வந்ததுனால தானே இவ்வளோ நமக்கு வறுமை. புத்தி தெளியுது. நாம் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு என்னென்ன விதத்தில் காரியங்களை கீழ்ப்படியில, மனம் திரும்பலை, மனசு அவருக்குள்ளேயும் அவருடைய அன்புக்குள்ளேயும் வசனத்துக்குள்ளேயும் பசுத்த ஆவியானுக்குள்ளே லயிக்கணும், அப்படியே ஒன்றிடணும். அல்லேலூயா. அவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம், தூரம் இருக்கிறோம். புத்தி தெளிவடையணும். நான் ஆண்டவருக்கு மற்றவர்களால் உந்தப்பட்டு இழுக்கப்பட்டு வர்றதில்லை. அவன் புத்தி தெளிந்த பொழுது பாருங்கள், தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். அவன் உணர்வடைகிறான், அவன் மனம் திரும்புகிறான், புத்தி தெளிவடையுது. ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். இவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ நாளில் பசுத்தாவி பெறல பெற்றிருக்கோம், அதில் ஒரு கவனமே இல்லை, ஒரு பயம் இல்லை. நான் பெற்றிருக்கிறேன்னா ஏன் அதை பெறணுமா, அப்படி பேசணுமா, நிறைய கேள்விகள் வேதத்தில் பைபிளில் இருக்குது. அதற்கு ஒரு பகுதியை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறாராம். நம்ம பேசலைன்னா துக்கப்படுகிறேன். எப்படி அப்பா பிள்ளைங்களோட பேசலைன்னா அப்பாவுக்கு எவ்வளோ துக்கம் வருதோ அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவரோட நான் பேசலைன்னா அவர் துக்கப்படுறார். முதல் ஸ்தோத்திர பலியிட்டு பின்னு விசுவாசத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு தேவனோடு இணையும் பொழுது தேவன் நமக்கு அந்த பரிசுத்த அக்கினி பாஷையை தருகிற, அதை பேசும் பொழுது நமக்கு வரங்களை கொடுக்குற, அந்த பூமிக்கு உப்பாக ஒளியாக ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஜீவியத்தில் எனக்குள் இருக்கிற சில வேண்டாத சுவாபங்களை நான் சுத்திகரித்து கொள்ள பரிசுத்தாவியன் எனக்குள் வாழ்ந்து என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியங்களுக்காக அவர் வல்லமையான வரங்களை நமக்கு என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகத்தில் தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் இந்த நாளில் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. பயமுள்ள ஆவி, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அது இன்னும் நடக்குமோ, பயப்படக்கூடாது. பயம் வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். வேத வசனத்தை தான் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. எங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிராளாகிய பிசாசானவனை என்ன பண்ணணும், தெளிந்த புத்தி வேணும். சில காரியங்களை எதிர்த்து நிற்கணும். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி ஓடக்கூடாது. மனம் திரும்பணும். இந்த காரியத்தில் நம்ம சீர்பட வேண்டும். சரி, அடுத்ததாக சொல்கிறாரு லூக்கா 18:10-18 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டதாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இருக்கிறோம். நமக்கு அது தெரிஞ்சுதா? ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தி
நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நீண்ட ஜெபந்தான் பலன் கிடையாது. சுருக்கமான தெய்வ திட்டத்திற்குள்ளாக ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை நாம் ஆண்டவருக்குள் வைத்து ஜெபிக்கும்போது நம்மை முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். பரிசேயருடைய ஜெபத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவமதிக்கிறார். ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார். நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளோதான் நமக்கு இருந்தாலும் ஒன்றுமில்லாது போல. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படியாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தாழ்த்தி நாம் வாழும்பொழுது நம்மிலே ஆண்டவர் மகிமைப்படுவதாக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். புத்தி தெளிந்து ஸ்தோத்திரம் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது அன்பாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னா என்ன பண்ணணும் பாருங்கள். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. சிநேகிதனை போல பாருங்கள் ஜீவனையே கொடுத்தாராம். நம்மெல்லாம் ஜீவனை கொடுப்போமா? ஃப்ரெண்டுக்காக கொடுப்போமா? தாய்க்காக, தகப்பனுக்காக, பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏசப்பா என்ன பண்ணார்? தன் ஜீவனே கொடுத்தார். அந்த ஜீவனில் என்ன இருக்குது? ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அல்லேலூயா. அவர் சொந்த ரத்தத்தையே சிந்தினார் நமக்காக. கடைசி துளி சொட்டு ரத்தமும் சிந்தினார். யாராவது சிந்துவாங்களா? சொல்லுங்கள். யாராவது நமக்காக ஸ்தோத்திரம் நான் பாடுகளை ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. அல்லேலூயா. கல்வாரியை நோக்கி பாருங்கள். அந்த அன்பில் நாம் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். உலக அன்பு, மாயை எல்லாமே ஸ்தோத்திரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசுவானவர், தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவானவர் சொல்லுகிறார், என் அன்பிலே என் சிநேகத்தில் நீ நிலைத்திருங்க. பாடுகள் இருக்கலாம், ஸ்தோத்திரம் வேதனைகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தரித்திரம் வரலாம். அந்த மத்தியிலும் கூட என் இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா. இதை தாண்டி செல்ல, தப்பி செல்ல, என்னை உயர்த்த, என்னை கனப்படுத்த, என்னை செல்வ செழிப்பில் நிறுத்த என் ஆண்டவரால் முடியும் என்று கர்த்தரை விசுவாசித்த அன்பாய் ஆண்டவரை அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக என்ன பண்ணாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு எப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த ஜீவனை நித்தியமாய் காத்துக்கொள்ள தன்னையே அர்ப்பணித்தார். பிதாவுடைய சித்தம் செய்தார். மற்றபடியாக சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 2:44-46 வாசிப்போம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து. இந்த நாளில் பார்க்குறோம், அவன் அந்த நாளில் செய்த மாதிரிலாம் நம்ம இப்போ செய்கிறது கிடையாது. ஸோ எதை செய்தாலும் பாருங்கள், அனனியா சப்பீரா என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் மாண்டு மடிந்தாங்க. ஸ்தோத்திரம் ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவர். நம்ம என்ன கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம பங்கிடுறோம், அதை குறித்து மிக அந்த 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 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா பாருங்கள், நமக்கு மிக பயமாக இருக்கும். கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், எதை கொடுத்தாலும், நம்ம எந்த ஊழியம் செய்தாலும் மிக கவனத்தோடு செய்ய வேண்டும். அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஸ்தோத்திர காணியாட்சி விற்கும்போது பாருங்க, தன் மனைவி அறிய அந்த கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வச்சாங்க. இதில் நம்ம மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு இதெல்லாம் செய்கிறோம். நமக்கு ஆண்டவர் அதெல்லாம் அதில் தான் மனம் திரும்பணும். ஸோ தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவர் என்னை காண்கிறவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். அவர் அறியாமல் ஒரு காரியம் நடப்பதில்லைங்க. அல்லேலூயா. நம்ம பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் அதன் மத்தியில் அவருடைய சித்தம், அவருடைய ஸ்தோத்திரம் கிருபை அங்கே இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத நித்திய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும்னா பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவின் இடத்தில். பார்த்தீங்களா? பரிசுத்தாவிய நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுடைய வசனத்தினால் ஸ்தோத்திரம் வளர்க்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தில் நாம் வாழும் பொழுது, ஸ்தோத்திரம் திருவிருந்து எடுக்கும் பொழுது பரிசுத்தாவியான உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வேலையிலும் அவர் கூட இருக்கிறார். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அல்லேலூயா. அண்ணனே அந்த வார்த்தை கேட்க விழுந்து ஜீவனை அல்லேலூயா
ஸ்தோத்திரம். முதல் அனனியா விட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பாருங்க. அடுத்ததும் அவருடைய ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்றார். எனக்கு சொல் என்றார். ஆம் என்றார். ஆனால் பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறதுக்கே நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்குது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். உடனே அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பி புத்தி தெளிந்தவர்களாய் நாம் என்ன பண்ணணும்? அன்பு, தேவ அன்பு ஒன்றையும் மறைக்காது, ஒன்றையும் தப்பு செய்ய இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஒன்றில் அந்த அன்பு 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 தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருப்பதனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5 நாம் பார்க்கிறோம். மார்க் 15:24-25 பார்க்கிறோம். மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி ஜெபிக்க சொல்கிறார். விழுந்து போயிடும். ஆனால் அந்த இடத்துல மார்க்குங்க வாசிப்போம். 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பரலோக ஜெபம் கூட மத்தேயு 6:10 வாசிங்கன்னா எப்படி ஜெபிக்கணுன்றதுல மற்றவருடைய காரியங்களை நம்ம மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். நீங்கள் காணிக்க செலுத்தினாலும் ஜெபம் நிறைவேறுமானாலும் யாருக்கிடத்திலாவது குற்றப்படுத்தி குறைப்படுத்தி அவளை பேசி நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த காரியத்திலையோ அன்பு தாழ்ச்சி எங்கே உண்டோ அங்கே காரியங்கள் நிறைவேறாது, நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது. இது பார்க்கிறோம். லூக்கா 23:39-41. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவர் வேதனைப்படும் வேளையில் கூட அந்த கள்ளர்கள் என்ன பண்ணுறாங்க? இகழுறாங்க. நம்முடைய வேதனையில் சோதனையில் மற்றவங்க நம்ம குற்றப்படுத்தும் போது துக்கப்படுத்தும் போதும் நாம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள், மன்னிக்கிற பிள்ளைகள், அன்பு கூறுகிற பிள்ளைகள். சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. நாம் அப்படியாக அந்த ஒரு நல்ல ஒரு இருதயம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதை பார்க்குறோம். மத்தேயு 22:39. மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்துக்கு தான் அன்பு கூடுவோம். மற்றவர்களுக்கு அன்பு கூறுவோமா? நம்ம சாப்பிட்றது போல நம்ம செய்கிறது போல சொல்லுவோமா, செய்வோமா? இல்லை. அல்லேலூயா. ஸோ இந்த சிறியில் எதை எனக்கு அந்த சிறியருக்கு எது சிறியோ அது எனக்கே சரிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். 5வது முதல் மனம் திரும்ப வேண்டும், புத்தி தெளிவடைந்து. 2வது அன்பாக இருக்க வேண்டும். அன்பினாலே எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம் வாழ வளர நமக்கு இவைகள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம். நான் கேட்பேன் இப்படி தான், எஸ்ப்பா நான் இப்படி இருக்கேன், இது இப்படி இருக்குன்னு சொல்லும்பொழுது அவர் பேசும்போது அந்த வசனங்கள்லாம் குறித்துக்கொள்ளுன்னு வர, இது சொல்லுன்னு இதை நீ வாசின்னு வர, இந்த வாசனத்தின்படி நீ நடன்னு வர. அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது விட்டுரு, உனக்கு ரொம்ப நேசமாக இருக்கிறது விட்டுரு, எனக்கு பிரியமானதை செய் அப்படின்னு அவர் சொல்கிறதுனால ஏதோ கிருபையாய் கர்த்தர் நடத்தி அநேக காரியங்களில் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். 3வது விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதி இருக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். லூக்கா 19:1-10 நாம் வாசித்தோம்னா சகைவை பார்க்கிறோம். அல்லேலூயா. குள்ள சகையை அவன் வரி வசூலிக்கிறோம், நல்ல ஐஸ்வர்யவான். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிற வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகியேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப செல்வம் செழிப்பாக இருக்கோமா, நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறோமா, ஆனாலும் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இது வரைக்கும் அப்படி இருந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய உறவை, ஆண்டுடைய கிருபையை போக்கடிச்சிட்டோமா? அநேக ஸ்தோத்திரம்லாம் கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் வேண்டாதெல்லாம் செய்தால் கிருபை போக்கடிக்கப்படுமா? அல்லேலூயா. கொடுத்த பிசாசு வந்து அங்கே ஆளுகை செய்வானா? அல்லேலூயா. இவைகள்லாம் சீக்ரெட்டான சில சத்தியங்கள். அதில் நம்ம பாருங்கள், சில இடங்களில் நாம் நின்று நீங்கள் நல்லா ஒப்பு கொடுத்து போய் ஊழியம் பண்ணி செய்து பாருங்களேன், நீங்கள் நின்று ஜெபிக்கிற அந்த பூமியை உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு தருவார். என்னுடைய விசுவாசத்தோடு. அல்லேலூயா. சொன்னவங்கெல்லாம் கர்த்தர் அவங்களுடைய கரங்களில் அந்த பொறுப்பை கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் நம்ம அந்த அதிகாரத்தோடு ஆனந்தத்தோடு இந்த முறையிடுகிற இந்த வார்த்தைகளை ஜீவன் இருக்குது என்று சொல்லி அந்த ஜீவனை அவர் ஸ்தோத்திரம் செயல்பட வைப்பார். முன்னாக இதை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் முன்னா வாங்க, சர்ச்சைக்கு முன்னாடி ஓடிவாங்க, கொடுப்பதில் முன்னாக இருங்க, அன்பு கூறுதல முன்னாக இருங்க, கனப்படுத்துதல முன்னாக இருங்க. அவன் ஓடி வந்தான். எப்படி அந்த காட்டத்தி மரம்னா முள்ளு நிறைந்த மரமா, அதை கூட பார்க்கல, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சபைக்கு ஓடி வரணும், திருவிருந்துக்கு ஓடி வரணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முன்னாக முதன்மையாக கர்த்தருக்கு எதை செய்தாலோ, நீதிமொழியில் பாருங்க, முதலானவற்றை பாருங்க, அவன் அந்த மரத்தில் ஏறின்னு உட்காந்துன்னு எப்படி பார்க்குறது? நான் குள்ளநகரம் மிதிச்சிடுவாங்க, மிதித்து போட்டுருவாங்க, நான் அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சான். ஆனால் பாருங்கள், உங்கள் இடத்துல வருவார், உங்கள் வீட்டில் வருவார், உங்கள் இருதயத்தில் வருவார், உங்கள் கண்ணீரில் வருவார், உங்கள் கவலையில் வருவார். உங்களை உயர்த்தும் தேவன் இந்த மத்தியான வேளை பேசி கொண்டிருக்கிறார் காலை வேளையில். ஹல்லேலூயா. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலையுள்ள கண்கள். ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும், உயரத்தில் இருந்தாலும், எங்கே மனுஷன் மத்தியில் சிக்கி கொண்டிருந்தாலும், உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற அவைகளை கண்டு உங்களுடைய பேரப்பேத்திகள் அவங்களுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் இந்த வேளையில் சொல்கிறாரு. அண்ணாந்து பார்த்து சீக்கிரமாக இறங்கி வா. என்ன சொல்கிற பாருங்க, வந்தபோது சீக்கிரமாக மேலே சொல்கிறாரு, அவர் பேரையே கூப்பிடுறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகேவே என்ற அழைக்கிற தேவனாய் இருக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேதனையின் மத்தியில், நம்முடைய காரியங்கள் மத்தியில் நம்ம நினைப்போம், நம்ம பேர் யாருக்குன்னா தெரியுமா? நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. இல்லை, நம்ம உன்னை என்னையும் ஆண்டவர் ஸ்தோத்திர கருவிலே தெரிந்து கொண்டவர், உன்னை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சபையில் வைத்தவர், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளை இருக்கிற இடத்துல அவர் நான் காண்கிறவராக இருக்கிறேன், உன்னை உன் பிள்ளைகளுடைய பேரை நான் அறிந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொல்கிறார், இறங்கி வா மகனே, வீட்டில் தங்கணும். இருதயத்தில் ஆண்டவர் பாருங்க, மனம் திரும்பி புத்தி தெளிந்து அன்பாயிரு என்று சொன்ன தெய்வம். ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பை நம்ம ருசித்து அவரோடு நீங்கள் வாழும்பொழுது அவர் உங்களுடைய எல்லா தேவையில்லாத தரித்திரங்கள், போராட்டங்கள், கடன், வட்டி காரியங்கள் நம்மை விட்டு தூரப்படுத்துவார். சீக்கிரமாய் அவன் இறங்கி வந்தான். சீக்கிரமாய் வரணும், உடனே அட் அ டைம், ஏசப்பா நான் உடனே வர்றேன், உடனே சீக்கிரம் இறங்கி வந்து அவன் என்ன அழைத்து கொண்டு போனார். அப்போ ஆண்டவர் பாருங்க, எல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன அவன் வீட்டுக்கு அந்த பெரியவர் போகிறாரு, இவர் எவ்வளோ நல்லவர், அந்த பாவி அவன் எத்தனை பேருக்கு லஞ்சம் வாங்கினான், எத்தனை பேரை ஏமாத்தினான், அவன் வீட்டுக்கு போய் போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அன்னைக்கும் பேசியிருப்பாங்க, இன்றைக்கும் பேசிங்கிறாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஏசப்பா என்ன சொல்கிறார் பாருங்க, அங்கே வந்த உடனே அன்றைக்கி பாருங்க, அல்லேலூயா, இயேசுவனர் வந்த உடனே தங்கணும்னு சொல்கிறது. நீங்கள் அதுக்கு தான் வீட்டில் ஜெபிக்கணும், சபையில் கண்ணீரோடு ஜெபிக்கணும். செய்தான், ஆண்டவரே, நான் யாருனாவது ஏமாற்றி ஏதாவது வாங்கிட்டு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நின்று ஆசிகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் மனம் திரும்புகிற காரியங்களை சொல்லுகிறார். இந்த மனசில் ஒளிச்சி மறைச்சி இதுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, அவர் பார்க்குறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ யார் இடத்துல அது அநியாயமாய் வாங்கினதுன்னா நாளத்தனையா, அது 100 ரூபா வாங்கினேன், 400 ரூபா திருப்பி கொடுத்துரு போய் சொல்லு. அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற இயேசு அங்கே மகிமைப்படுவார்.
மனம் திரும்பி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரே, புதிய கிறிஸ்துக்களாக வளரும் அனுபவம் நம் செய்கையில் கிரியில் இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு ஏழை எளியவருக்கு தக்க வேளையில் உதவியாக இருப்போம். அடுத்து சொல்கிறார் யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வாசித்தோன்னா, நம்பிக்கை. பாருங்கள் மோசே எப்படி இருந்தால் நான் சொல்லி கொள்ள முடிக்கிறேன். மோசே ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்பினான். ஸ்தோத்திரம் நம்பி விசுவாசித்தனால அவன் தலைவனாக மாற்றப்பட்டான். நாம் என்ன பண்ணோம்? நம்பிக்கையாக இருக்கணும். விசுவாசத்தில் பாருங்கள் மோசே சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அடுத்தது உண்மை உள்ளவனாக நாம் நம்பி விசுவாசித்த அதனால் அவன் எப்படி மோசே தலைவனாக மாற்றப்பட்டானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீங்க. 1 பேதுரு 2:3 பார்க்குறோம், ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருங்க. இது வசனம், ஞானப்பால். இந்த வசனத்தை படித்து நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தைப்படி நடக்க ஆண்டு வளரணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்ன சொல்கிறாரு? நாம் வளரணும், வளரணும்னா வளர்ந்தால் தான் வாழ முடியும். அந்த வளர்ச்சியின் குறைபாடுகள், ஊனம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஊனம் வருது, அடிபட்டு ஒரு சில இடத்துல ஊனம் வரும். சோத்திரம் மற்றவர்கள். ஆனால் எல்லா ஊனங்களும் மாற ஞானம் வேணும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், சர்ச்சுக்கு எப்படி வரணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஞானத்தினால கர்த்தருடைய ஆவியார் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஞானப்பால் மேல் வாஞ்சையாக இருக்கணும். எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் புருஷராய் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை புத்தி தெளிவடை சேர்த்து காரணம் என்ன? வளர்ச்சியில் பூரணம் ஒவ்வொரு அவயவங்கள் உள்ள வளர்ச்சிக்கு தக்கதாக மேல் இருக்கிற சோதர சரீரத்தில் கர்த்தர் மெருகூட்டுவார், அழகுபடுத்துவார். ஆயுசு வருஷத்தை கூட்டி தருவார். தேவனோடு சஞ்சாரம் பண்ணுவோம், கர்த்தருடைய அக்கினால் நிரம்புவோம், கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.